ராமராமா, திங்கட்கிழமை 2ஆம் தேதி மார்ச் மாதம் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 18ஆம் தேதி சுக்லபக்ஷ சதுர்தசி திதி சாயங்காலம் 5:58 வரை, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் ஆஸ்லேஷா நட்சத்திரம். கார்த்தால 7:48 வரை, பின்பு மகா நட்சத்திரம். அதிகண்ட யோக கரஜகரணம், பின்பு வணிஜகரணம். இன்றைய தினம் மாசி மகம், ரொம்ப விசேஷமான நாள். பௌர்ணமி விரதம். ராகு காலம் கார்த்தால 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நாளை நிகழும் சந்திர கிரகணத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது? அதாவது சந்திர கிரகணம், இதுக்கு சோமோபராகா அப்படின்னு பேரு. லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றேன். இது சாஸ்திரத்தினுடைய பார்வையில ஒரு பெரிய புண்ணிய காலமாக இருக்கு. புண்ணிய காலம்னா இந்த கிரகணத்தை தாண்டி ஒரு புண்ணிய காலம் கிடையாது. பேர்பட்ட ஒரு பெரிய புண்ணிய காலம். இந்த கிரகணம் மட்டும் தெரிஞ்சாதான் புண்ணிய காலம். அதாவது பல தேசங்கள்ல இந்த கிரகணம் தெரியாம போயிடும், சில தேசங்கள்ல தெரியும். அப்ப தெரியக்கூடிய ஒரு யோக்கியத்தையோட அந்த சந்திரனானவர் இருந்தார் அப்படின்னா அது புண்ணிய காலமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகணம் 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி சம்பவிக்கிறது. கிரகணம் மத்தியானம் 3:20 ஆரம்பிச்சு சாயங்காலம் 6:47 வரை உள்ளது. இப்படி இருந்தாலும் சந்திரன் உதயமான பிற்பாடுதான் அந்த சந்திரன் அதாவது கிரகத்தினால பீடிக்கப்பட்டதான சந்திரன் இருக்காரே, அந்த சந்திரனை நாம் பார்க்க முடியும். சந்திரோதயமே ஆகலை அப்படின்னா அந்த கிரகணத்தினால பிடிக்கப்பட்டதான சந்திரனை பார்க்க முடியாது. அப்ப சந்திரோதயமான பிற்பாடுதான் புண்ணிய காலம். இது பாரதத்துல ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சமயம், அதாவது சந்திரோதய சமயத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதன்படி நாம் இந்த புண்ணிய காலத்தை தீர்மானம் பண்ணிக்கணும். அதாவது சந்திரன் உதயமானத்திலிருந்து கிரகணம் முடியும் வரை எவ்வளவு நாள் உள்ளதோ, சமயங்கள் உள்ளதோ, அதற்கு உள்ளதான் கிரகண சமயத்துல பண்ண வேண்டியதான ஸ்நானம், தானம், பித்ரு தர்ப்பணம், ஜபங்கள் போன்ற அனைத்து செயல்களையும் செய்ய வேண்டும். கிரகணம் மத்தியானமே 3:30 மணிக்கே 3:20 பிடிச்சிருத்து அப்படின்னு அப்பயே ஆரம்பிச்சுடக்கூடாது. சந்திரன் உதயமான பிற்பாடுதான் புண்ணிய காலம். அது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கு. நாம் நாட்டின் மாநகராக இருக்கக்கூடியதான சென்னைக்கு மட்டும் சொல்றோம். சென்னையில 3ஆம் தேதி சாயங்காலம் 6:21 தான் சந்திரோதயம் ஆறுது. கிரகணத்தினுடைய முடிவோ 6:47. அப்ப சாயங்காலம் 6:21 சாயங்காலம் 6:47 வரைதான் கிரகண புண்ணிய காலம். இந்த 6:21 6:47 நாம் கிரகண புண்ணிய காலத்தை வைத்து செய்ய வேண்டியதான சகல கிரியைகளையும், அதாவது குளிக்கிறது, ஜபங்கள் பண்றது, தானம் பண்றது, பித்ருதர்ப்பணம் பண்றது, இதெல்லாம் பண்ணணும். இது அந்தந்த ஊருக்கு எப்ப சந்திரோதயம் அப்படிங்கிறத பார்த்துண்டு அந்த சமயத்தை அந்தந்த ஊர்ல இருக்கிறவா தீர்மானம் பண்ணிக்கணும். நம்ம காஞ்சி ஸ்ரீமடம் இதை ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கா, வெளியிட்டிருக்கா. அதை பார்க்கலாம், பயன்படுத்திக்கலாம். எந்தெந்த ஊர்ல எந்தெந்த சமயத்துல சந்திரோதயம் ஆறுது அப்படிங்கிறத வெளியிட்டிருக்கா. பஞ்சாங்கங்கள்லையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. இந்த கிரகண காலத்துல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கிரகண சமயத்துல நிச்சயமா சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, ஜலமல விசர்ஜனங்கள் பண்ணக்கூடாது, படுத்துக்க கூடாது, அவசியமற்றதான வார்த்தைகளை பேசக்கூடாது, டிவி, செல்போன் போன்ற விஷயங்களை பார்க்கக்கூடாது, டைரக்டாக ஆகாசத்துல கிரகணத்தினால பிடிக்கப்பட்டுள்ளதான சந்திரனை கண்ணால பார்க்கக்கூடாது. இப்படி இந்த செயல்கள்லாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். கட்டாயம் செய்ய வேண்டிய செயல், கிரகண காலத்துல கிரகணம் பிடிச்ச உடனே ஸ்நானம் பண்ணணும், நிச்சயமா குளிக்கணும், பிடிச்ச பிற்பாடு குளிக்கணும். ரொம்ப குறுகிய நேரமாக இருக்கிறதுனால இந்த சங்கல்பத்தை முன்னாடியே பண்ணி வச்சுடலாம். கிரகணம் பிடிச்ச உடனே சட்டுன்னு 6:21 குளிச்சுடணும். குளிச்சு தர்ப்பணம் பண்ண வேண்டியவா தர்ப்பணத்தை பண்ணணும்.
ரொம்ப முக்கியம். கிரகண காலத்துல தானம் அப்படிங்கிறது என்ன சக்தி இருக்கோ, சக்தி அளவுக்கு கிரகண காலத்துல தானம் பண்ணணும். யாரும் கிடைக்கல, ரொம்ப குறுகிய காலமாக இருக்கு அப்படின்னா, என்ன தானம் பண்ண முடியுமோ அத தீர்த்தத்த விட்டு அப்படி தத்தம் பண்ணி வச்சுடணும். பூமியில வச்சுக்கணும். அப்புறமா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அல்லது ஆன்லைன் மூலமாக தானம் பண்ணலாம். இந்த காலத்துல நிறைய ஃபெசிலிட்டி வந்துடுத்து. அதனால கிரகண சமயத்திலேயே அப்படி ஆன்லைன்ல தானங்கள் பண்ணலாம். ஏன்னா, கிரகண காலத்த ரொம்ப உபயோகப்படுத்திக்கணும்னு சாஸ்திரம் சொல்லும். அதுல நாம் ஒரு ரூ. 1000 தானம் பண்ணோம் அப்படின்னா, லட்ச ரூபா தானம் பண்ண பலன். கிரகண காலத்துல மட்டும். அதே மாதிரி நம்ம ஒரு 1000 முறை ஜபித்தோம் அப்படின்னா, லட்சம் தடவை ஜபித்ததான பலன். அப்படி பெரிய லாட்டரி சீட்டு விழுந்த மாரி 1000 மடங்கு பலன் அதிகம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால தான் முன்காலத்தெல்லாம் கிரகண புண்ணிய காலத்துல நிறைய தானம் பண்ணுவா. சுவர்ண தானம் பண்ணுவா, பூமி தானம் பண்ணுவா, பூதானம் பண்ணுவா, கோதானம் பண்ணுவா, இப்படி ரஜத தானம் பண்ணுவா, நிறைய தானங்கள் பண்ணுவா. இந்த காலத்திலும் நிறைய வசதி இருக்கிறவா இருக்கா. பூதானம் அப்படிங்கிறது பூமியை தானம் பண்றது, கிரகத்தை வீட்டை தானம் பண்றது, சுவர்ணத்தை தானம் பண்றது அப்படிங்கிறதுலாம் இப்ப புஸ்தகத்துல தான் இருக்கு. நிறைய இருக்கு. கோடி கோடி கோடீஸ்வரால்லாம் இருக்கா. பெரிய பிசினஸ் மேக்னட்லாம் இருக்கும். ஆனா தானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மனசு வரணும். மனசு வரணும் அப்படின்னா அதுக்கு பகவத் அனுக்கிரகம் இருக்கணும், புண்ணியம் இருக்கணும். அப்பதான் நாம் சம்பாதிச்ச திரவியத்தை மனசால எந்த ஒரு பிரத்யுபகாரத்தையும் எதிர்பார்க்காம தானம் பண்ண முடியும். அப்படி இந்த தானம் பண்ணினா சகல பாபங்களும் நிவர்த்தியாருது. அதிலும் கிரகண புண்ணிய காலத்துல தானம் பண்ணிவிட்டா சகல பாபங்களும் நிவர்த்தியாருது. குடும்பத்துல எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் தீர்ந்து போயிடுறது அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றது. அதெல்லாம் நாம் உபயோகப்படுத்திண்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அனைவரும் தானம் செய்ய முயற்சிக்க வேண்டும். கட்டாயம் அவரவர்கள் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். கர்ப்பிணி ஸ்திரீகள் கிரகண சமயத்துல வெளியில வரக்கூடாது. அந்த கிரகணத்தினுடைய கிரணம், சந்திர கிரணம் அவ மேல பட்டுடவே கூடாது. கர்ப்பிணி ஸ்திரீகள் மேல அவ ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த கிரணங்கள் மேல படாம ரூமுக்குள்ள கதவு அனைத்தையும் சாத்தி கொண்டு துணியை வச்சு மறைச்சுண்டு அப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக அவ தங்களை பாதுகாத்துக்கணும். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றது. இப்படி கிரகண புண்ணிய காலத்தை கட்டாயம் அனுஷ்டிக்க வேண்டும். தீட்டுக்காரர்கள், அதாவது இறப்பு தீட்டு, பிறப்பு தீட்டு இத காக்கிறவா இருக்காளே, 10 நாள் தீட்டுக்காரா, இன்னும் குழந்தை பிறந்தா அதுக்காக தீட்டு காக்கிறவா, அவா அனைவருமே இந்த கிரகண புண்ணிய கால சமயத்துல ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணணும். பொதுவா தீட்டுல தர்ப்பணம் கிடையாது. தீட்டு வந்துட்டா அமாவாசை இத்தியாதி பைத்திருக்கமான நாட்கள் வந்துட்டா அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடாது. தீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஆனா இந்த கிரகண புண்ணிய காலத்துல மட்டும் அவர்களுக்கு இந்த தீட்டானது கிடையாது. கிரகண புண்ணிய காலத்துல பண்ண வேண்டியதான தர்ப்பணங்களை கட்டாயம் பண்ணணும். ஆனா தங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒருவன் கிருத்தியம் பண்ணிட்டு இருக்கான், அந்த 10 நாளுக்குள்ள அதை வந்துருத்துன்னா அவன் அதை பண்ணக்கூடாது. அவனுக்கு அது பொருந்தாது. மற்றவர்கள் தங்களுடைய சொந்தக்காரர்கள் தீட்டு காப்பா இல்லையா, அவா எல்லாரும் இந்த கிரகண சமயத்துல அவசியம் கிரகண புண்ணிய கால பிரயுக்தமான தர்ப்பணத்தை கட்டாயம் பண்ண வேண்டும். இவ்வாறெல்லாம் சாஸ்திரம் ரொம்ப வற்புறுத்தி கூறுகிறது. அதே மாதிரி கிரகணம் விட்ட பிற்பாடு கட்டாயம் குளிக்க வேண்டும். மோட்ச ஸ்நானம் அப்படின்னு பேரு. கிரகணம் விட்ட உடனே குளிக்கணும். குளிச்சாதான் கிரகண தீட்டு போகும். அப்புறம்தான் சாப்பிடலாம். இப்ப கிரகணத்துக்கு முன்னாடி எப்ப சாப்பிடலாம் அப்படின்னா, சாப்பிடக்கூடாது, எதுல இருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இது கிரஸ்தோதயமாக இருக்கு. கிரகணத்துல பல விதம் உண்டு. அதுல இப்ப வரக்கூடியதான கிரகணத்துக்கு கிரஸ்தோதயம்னு பேரு. அதாவது சந்திரனானவர் எப்ப உதிக்கிறாரோ உதிக்கிறச்சையே பிடிக்கப்பட்ட சந்திரனாக உதிக்கிறார். கிரகணத்தினால பிடிக்கப்பட்டு கிரகிக்கப்பட்ட கிரகணத்தோட கூடிய சந்திரனாக உதிக்கிறார் அவர். அப்படிங்கிறதுக்கு கிரஸ்தோதயம் அப்படின்னு பேரு. அப்ப சாஸ்திரம் இன்றைய தினம், அதாவது 3ஆம் தேதி மார்ச் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு பகல் முழுவதும் உபவாசம் அப்படின்னு சொல்றது. பகல்ல முழுக்க அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. சாயங்காலம் சந்திர கிரகணம் முடிஞ்சு ஸ்நானம் பண்ணி சந்திரனை பார்த்துட்டு அப்புறம்தான் சமைச்சு சாப்பிடணும்.
முன்னாடி சமைச்சு வச்சதையும் சாப்பிடக்கூடாது. முன்னாடிலாம் சமைச்சு வச்சிருந்தா அதெல்லாம் தூக்கி கொட்டிடணும். அதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. கிரகண காலத்துல இருக்கக்கூடிய சாப்பாட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்நானம் பண்ணி அப்புறமா சமைச்சு தான் சாப்பிடணும். அன்னைக்கு கார்த்தால போஜனம் கிடையாது. ஆனா பாலாதுர விருத்தானாம் அப்படின்னு ரொம்ப சின்ன குழந்தைகள், வியாதியால் பீடிக்கப்பட்டவர்கள், ரொம்ப வயசானவா, கர்ப்பிணி ஸ்திரீகள், இவாளுக்கு எல்லாருக்கும் எக்ஸப்ஷன் சாஸ்திரம் கொடுத்துருக்கு. அவாள்லாம் கொஞ்சம் பகல்ல ஒரு 9 மணி 10 மணிக்குள்ள சாப்பிடலாம். ரொம்ப முடியாதவா அப்படிங்கிறவா கடைசி பட்சம் கிரகணத்துக்கு 3 மணி நேரம் முன்னாடி ஏதாவது அல்பாக, அதாவது கஞ்சி, பால், காஃபி அது மாதிரி சாப்பிடலாம். கட்டாயம் இந்த கிரகணம் பிடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி அதெல்லாம் முடிச்சிடணும். காஃபி, பால் சாப்பிட்றத. அதுக்கப்புறம் சாப்பிடவே கூடாது. இப்போ 6:30 மணிக்கு 6 மணி 6:15க்கு கிரகணம் பிடிக்கிறது, 6:21க்கு பிடிக்கிறது இல்லையா சென்னையில்? அப்போ அப்படின்னா மத்தியானம் 3 மணிக்குள்ள இந்த காஃபி, பால் சாப்பிட்றத முடிச்சிடணும். அதுக்கப்புறம் கட்டாயம் சாப்பிடக்கூடாது. அப்போ இப்படியெல்லாம் சாஸ்திரம் நம்மளுக்கு போஜன விதிகளை, நியமங்களை சொல்றது. இது மாதிரி கடைபிடிக்க வேண்டும். இந்த கிரகணமானது குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிடிக்கிறது. அதனால் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த கிரகண தோஷ பரிகாரத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. மகா நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், பரணி, பூராடம், இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவாள்லாம் சந்திர கிரகண பிரயுக்தமான தோஷத்தை போக்கடிச்சுக்கிறதுக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம். அவசியம் இவாள்லாம் பரிகாரம் பண்ணிக்கணும். ஒரு ஸ்லோகத்தை இந்த கிரகண சமயத்துல சொல்லணும். அதாவது பரிகாரம்னா முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணணும். சந்திர கிரகணமா இருக்கிறதுனால நிறைய அரிசி மூட்டையை வாங்கி தானம் பண்ணணும். சுவர்ண தானம், முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை தானம் பண்ணணும். இல்லை வஸ்திர தானம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் என்ன முடிஞ்சதோ கொடுக்கணும். அப்படி அப்பயே கொடுக்க முடியலன்னாலும் மனசால எடுத்து வச்சுட்டு அப்புறமா கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த மாதிரி அவசியம் பண்ணணும். யோசௌ வஜ்ரதரோ தேவः ஆதித்யானாம் பிரபுர்மதः சஹஸ்ர கிரணச்சந்திரः கிரகபீடாம் வியபோகது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை துணியிலையோ அல்லது ஒரு ஓலையிலையோ, பண ஓலையிலையோ எழுதி அதை சரீரத்துல நம்மளுடைய உடல்ல படுறா மாதிரி வச்சுக்கணும். கிரகண புண்ணிய காலம் முழுவதும் வச்சுக்கணும். வச்சுன்ட்டு அப்புறமா கிரகணம் முடிஞ்ச உடனே குளிக்கணும். இவ்வாறு கிரகணத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லி நமது தோஷத்தை போக்கெடுத்து கொள்ள வேண்டும். ராமராம்.